எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ சார், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இந்த யூடியூப்ல நீங்க மை வீக்லி ஆர்ட் போட்டு தானே சார் இருக்கீங்க? ஆமாங்க. நான் தப்பா எதுவும் பேச வரல. அதாவது நான் ஆர்மியில் ஒர்க் பண்றேன். சரி சரிங்க. மாசம் 50-60 ரூபாய் கிட்ட சம்பளம் வாங்குறேன், சேலரி வாங்குறேன். சரி சரிங்க. நான் கிட்டத்தட்ட 24 மணி நேரம் மழை காடு கிட்டத்தட்ட பனி நிறைய கஷ்டப்பட்டு மாதிரி காசு கிடைக்குது. சரி சரிங்க. ஆனா இந்த வந்து இருக்காங்கல்ல, அவங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம சும்மா உட்காந்துக்கிட்டே 60,000 சம்பாதிச்சாங்கன்னா இந்தியா ஒன்னு இப்படி பண்ணாங்கன்னா கோர்ட் அவங்க போட்டு தீர்ப்பு வந்துச்சுன்னா இப்ப இங்க எல்லாரும் வேலையை விட்டு அந்த மாதிரி வேலையை பார்க்க வேண்டியதானே சார்? கோர்ட் அப்படி தீர்ப்பு கொடுக்காது. இல்ல, அவரு ஒரு பேர் வந்து கார்த்திக் வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க சார். அசோக் ஸ்ரீநிதி சார் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பேசினாங்கல்ல. ஆமா. அவங்க சொன்னாங்க இது மாதிரி கோர்ட் அவங்க பெயில் கொடுத்தாலும் இவங்களுக்கு வந்து பணம் வந்து எம்டி வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்றாங்கல்ல. கோர்ட் எப்படி சார் அவங்களுக்கு வந்து இது கோர்ட்டுக்கே தெரியுங்களா இந்த மாதிரி தவறான இது வந்து கோர்ட்டுக்கே தெரியுது தவறான மணி ரொட்டேஷன் விட்டு வந்து மற்ற வந்து பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சியது இந்தியாவில். இப்படி பண்ணாங்கன்னா இப்படி பண்ணா கோர்ட் எப்படி சார் பெயில் கொடுத்து நடத்த சொல்லுங்க அந்த இதை வந்து? இல்ல, அதாவது பெயிலுங்கிறது என்னன்னாங்க, இப்போ வந்து அரசாங்கத்துக்கு அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாருன்னா செலவு அதிகம் தான். அவருக்கு சோறு போடணும், அவருக்கு உண்டான இதெல்லாம் சிறைச்சாலையில இருக்கிற அவங்க சுமையை வந்து இன்னும் அது மக்கள் பணம் தான், டாக்ஸ்ல தான் செலவாகும். அதனால விசாரணை காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கள் வந்து கேஸுக்கு எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும். நீங்க போய் இந்த ஸ்டேஷன்ல உங்களுடைய குடியிருப்பு எல்லைக்குள்ள இருக்கிற ஸ்டேஷனுக்கு நீங்க மாசம் மாசம் போய் கையெழுத்து போடணும். இது மாதிரி எல்லாம் ஒரு இது வச்சுதான் அவங்க பெயில் விடுவாங்க. சோ பெயில் அப்படி முடக்கப்படுமா இல்ல வந்து எப்படி ஆகும்? அதாவது சார், இதே மாதிரி அன்னை இன்ஃபோடெக்ங்கிற ஒரு நிறுவனம் அவங்க வந்து இதே மாதிரி விளம்பரம் பார்த்தா காசு அந்த மாதிரிதான் வந்து அவங்க வந்து பண்ணாங்க. அந்த கேஸ் உடைய தீர்ப்புலாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா முடக்கிட்டாங்க. இப்ப இவங்க அக்கௌண்ட் ஃபுல்லு சீஸ் பண்ணிடுவாங்க. வழக்கு நடக்கும் சார். பெயில் வந்துட்டாவே இவங்க வந்து நினைச்சுக்கிறாங்க பெயில்ல வந்துட்டாவே அவ்வளவுதான், அவர் வந்து எம்டி வந்து பணம் போட்டுருவாரு அப்படின்னு மைவித்திரி மக்கள் தப்பா புரிஞ்சுட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல, இந்த விஷயம் வந்து இருக்கு எல்லாத்துக்குமே தவறான ஒரு கண்ணோட்டத்துல போகுது. கிட்டத்தட்ட மணி ரொட்டேஷன் இந்த அளவுக்கு பணம் வந்து எந்த டெபாசிட்லயும் எந்த ஒரு வட்டியுமே யாருனாலும் கொடுக்க முடியாது. அதாவது இவ்வளவு காசு கட்டினா மாசம் 54,000 யாருனாலும் கொடுக்க முடியாது. ஆனா இது 54,000 கொடுத்தாங்கன்னா இல்ல விவசாயம் பார்க்கற வேலை, கிட்டத்தட்ட கட்டட வேலை, சில வேலை, இந்த எல்லாருமே என்ன 54,000 பணம் கிடைக்குது. இதுல பூந்துருவாங்க சார். இதனால இந்தியாவோட பொருளாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். யாரு வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க. இது மாதிரி பண்றதுனால இந்தியாவுக்கு வேணும். இது வந்து கோர்ட்டுக்கு தெரியாது. கோர்ட்டு பெரிய அதிகாரிக்கு தெரியுமா தெரியாது சார்? அதாவது அதுக்குத்தான் அவங்கள தூக்கி இப்ப உள்ள வச்சிருக்கிறாங்க. இது வந்து பொருளாதார குற்றம். இது பொருளாதார பெரிய குற்றம் சார் இந்திய நாட்டுக்கு. அவங்கள வந்து 100% அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் பண்ணுவாங்க சார். அது இது அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து 50,000 கொடுக்குறாங்க, 1,00,000 கொடுத்துட்டு போகணும். இது வந்து இந்தியாவுக்கு எவ்வளவு ஒரு பொருளாதார இழப்பா இருக்கு கிட்டத்தட்ட. இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சார். இதனால இப்ப என்ன பண்றாங்க, இது வந்து கோர்ட் வந்து இது சட்டப்படி நடத்தணும்னு சொன்னா இருக்கிற எல்லாரும் வேலையை விட்டுருக்கு அதுவே செஞ்சுருவாங்க சார் கிட்டத்தட்ட. ஆமா ஆமாங்க. இது வந்து மத்தவங்க ஊர்ல கூலியில பாக்குறவங்க கூட கஷ்டமா தெரியும். இந்த மாதிரி நாங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நாட்டுக்காண்டி கஷ்டப்படுறோம்னா நாட்டுக்காண்டி நாட்டு விக்கிற மாதிரில இருக்கு இது வந்து. ஆமா ஆமா. அதனாலதான் நான் அவங்களாம் வந்து இது எதிர்க்கிறோம். இத வந்து இது முழுக்க எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 வருஷம் சர்வே பண்ணதே பெரிய சாதனை கிட்ட இந்த அளவுக்கு வந்திருக்க கூடாது. 3 வருஷம் வந்து பெரிய இப்போ பாருங்க, நாங்க வந்து இதை எதிர்த்து இதோடைய ஸ்கேம வெளியே சொல்லி ஒரு வாய்ஸ் கொடுக்குறோம். இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு ட்ரபிள் கொடுக்குறாங்க பாருங்க மக்கள். வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. இல்ல, நாங்க வீடியோ நிறைய பாத்திருக்கேன். அவர் ஸ்ரீநிதி சார் கேட்டிருக்கேன் கிட்டத்தட்ட. அதாவது நல்லா எனக்கு பிடிச்சது. நீங்க ஒரு 2 பேரும் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட. நீங்க 2 பேரும் மட்டும் இதுக்கு மற்றபடி கிட்டத்தட்ட யூடியூப் போன எல்லாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கார்த்திக் இருக்காருல்ல,
அவர் உள்டாவா கேக்குறாரு, இப்படி பண்ணாதான் இந்தியா வல்லரசு ஆகும் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு அதை பக்கம் எனக்கு கடுப்பா இருக்கு. இப்படி பண்ணா எப்படி சார் இந்தியா வல்லரசு? எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யாரு வேலைக்கு போவா, யாரு விவசாயம் பண்ணுவா, யாரு கூலி வேலை பார்ப்பா, கட்டட வேலை பார்ப்பா, எது இந்த மாதிரி பண்ணாதான் இந்திய நாடு முன்னேறும். எல்லாரும் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுல இருக்க மக்கள் 7 கோடி மக்கள் இதுல பேசி வந்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? சரி, சேர்ந்துக்கிட்டு அவங்க சொல்ற மாதிரி இது காலத்துக்கு நடக்கும் அப்படிங்கறது உண்மையா இருந்து சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அது வேற. இப்போ வந்து வழக்கு கொடுத்து இத வந்து என்னன்னு விசாரிங்க அப்படின்னு அந்த விசாரணைக்கு உட்படுத்தி விசாரிச்சுட்டு இது இருக்கிற தவறுகளை காவல்துறை உணர்ந்து இதை வந்து பார்த்துட்டு காவல்துறையா தானா முன் வந்து இதை வழக்கு எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டே தான் இருக்குது. இப்ப வந்து இப்ப 9 லட்சம் பேர் பணத்தை போட்டிருக்காங்க, 60 லட்சம் பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. 60 லட்சம் பேர் 69 லட்சம் பேர் இதை வந்து ஆப்பை யூஸ் பண்ணிருக்காங்க. 9 லட்சம் பேர் உள்ள டெபாசிட் பண்ணிருக்காங்க. இது என்ன ஆகும்னா இன்னொரு 1 வருஷம் விட்டா அந்த 3 வருஷத்துல வந்த வளர்ச்சியை விட அந்த 1 வருஷத்துலயே 3 வருஷத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அந்த வளர்ச்சிங்கிறது என்னன்னா மக்களுடைய வீழ்ச்சி தான். நிறைய பேர் கடன் வாங்கி போறாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில இது அரசாங்க பணம். கடன் வாங்கி யாரெல்லாம் பேங்க்ல இருந்து கடன் வாங்கி போடுறாங்களோ இது ஆர்பிஐ போடைய பணம். அந்த பணத்தை அவனால கட்ட முடியலன்ட்டு அவன் வந்து அதை டிஸ்கன்டினியூ பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஆர்பிஐக்கு அரசாங்கத்துக்கு நட்டாகும். அப்படி ஒருவேளை உழைச்சி அந்த கடனை கஷ்டப்பட்டு கட்டிட்டு வெளியே வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பொருளாதாரத்துல எவ்வளவுதான் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கடனை முடிச்சு வர வேண்டியதா இருக்கும். இதெல்லாம் என்னன்னா மேல புதுசா ஆரம்பத்துல உள்ள போனவங்க வந்தவங்க எல்லாம் லாபம் பார்த்திருப்பாங்க. கடைசி கட்டத்துல போகும்போது அப்படியே அதோடைய லெவல், அதாவது பிரமிட்னு சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா இருக்கும், அப்புறம் அப்படியே மல்டி லெவல்ல போகும்போது. இதை பத்தி தெரியும் சார், கிட்டத்தட்ட எனக்கு தெரியும். இது வந்து என்னைக்காவது ஒரு நாள், இப்ப இல்ல என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா வந்து உட்படுத்தலைன்னா இவங்களே ஸ்டாப் பண்ணிட்டு தான் போவாங்க. அது என்ன இன்னும் 2 வருஷம் அப்படி இன்னும் ஓடி இருக்கும். அதுல இன்னும் ஒரு 2451 கோடிங்கிறது இது 5000-6000 கோடி போயிருக்கும். அது நடந்திருக்கும். ஆனா இந்த 3 வருஷத்துல கிட்டத்தட்ட இவ்வளவு ஸ்கேம் நடந்து ஒரு இந்த நாளைக்கு இந்தியாவுக்கு நிறைய பெரிய இழப்பா இருக்கு, பொருளாதார இழப்பா இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு புரியுது இல்லைங்க. இது வந்து கிட்டத்தட்ட இங்க இப்ப வந்து பண்ணி முன்னாடியே பண்ணியிருந்தா பெட்டரா வந்திருக்கு. இவ்வளவு 3 வருஷம் போதே பெரிய விஷயம் தான் சார் கிட்டத்தட்ட. எனக்கு தெரிஞ்ச நம்ம வில்பட்டு பண்ணி இப்படியாவது அவர்கிட்ட சொல்லி, அவர் பேர் என்ன சொல்லி இந்த மாதிரி கண்டிப்பா நிப்பா, இந்த இது வந்து பொருள் இந்தியாவுக்கு ரொம்ப பின்னாடிவா இருக்கு, இதனால இப்படி போனா எல்லாரும் சேர்ந்துருவா கிட்டத்தட்ட. இது அதாவது போப்பலா சொல்ல மைவீட்டு சேர்த்துச்சுன்னா இந்தியா கண்டிப்பா இந்தியாவோட பொருளாதார பின்னாடி கண்டிப்பா போயிடும். ஆமா ஆமா. எந்த நிறுவனம் வந்தாலும் நமக்கு அது மக்களுடைய பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு அவங்க, அதாவது இப்ப சத்தம் போடுறவங்க ஃபைட் பண்றவங்க எல்லாம் பணத்தை எடுத்தவங்க. ஆனா இது நிறுவனம் தொடர்ந்து நடக்கும் போது பணம் எடுக்காதவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இல்ல சார், அந்த மைவீட்டில் உள்ளவங்க என்ன நினைக்கிறா, தன்னோட செல்ஃபிஸ் சுயநலத்தை யோசிக்கிறாங்க. நமக்கு 10 லட்சம் பணம் வந்திருக்கு, மறுபடியும் இந்த இயக்கம் நம்ம அம்மனோட பொருளாதாரம் முன்னேருந்து அவங்களோட சுயநலத்தை மட்டும் யோசிக்கிறாங்க. தவிர அடுத்த கட்ட என்ன போகணும் மற்றவங்களுக்கு கேட்டாங்க அதை யோசிக்க மாட்டாங்க. ஒரு பழைய சாங் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அவங்களோட மோட்டிவ் என்னன்னா எப்படியாவது சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறது தான் இங்க பெரிய சாதனைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு யாருமே 12 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ஒரு 12 லட்ச ரூபா. ஆமா ஆமா. ஒரு 12 லட்ச ரூபா யாரு இந்த அப்ளைன்னு சொல்றீங்களே, கிட்டத்தட்ட நீங்க முன்னாடி சேர்த்து வர கிட்டத்தட்ட யாருமே 10 லட்சம் குறையாம சம்பாதிக்கிறது இல்லை. அந்த 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்கன்னா இந்த காசுல இப்படி சார் கிட்டத்தட்ட திருப்பி வாங்க மாட்டாங்க, பரிமாணம் பண்ண மாட்டாங்களா? வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்த பணத்தை 2200 கோடி 2451 கோடியில 2200 கோடி ஒருவேளை அது ஒரு மதிப்பா சொல்றாங்க. அப்படி வித்ரா கொடுத்துருந்தாலும் அது வாங்கினவங்க அந்த பணத்தை வந்து கொடுத்ததும் தப்பு தான், அவங்க வாங்கினதும் தப்பு தான். அதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கும். இல்லைன்னா இந்த குற்றச்செயல ஈடுபட்டதுக்காக அவங்களுக்கு எல்லாம் நீ கொடுத்தீல, இவங்களுக்கு போட்டவங்களுக்கு நீ பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு தண்டனை விதிக்கிற மாதிரி வரும். ஓகே சார், அப்படிதான் வரும். ரொம்ப நன்றி சார். எனக்காண்டி எப்படி சார் எனக்காண்டி ஒண்ணு பண்ணுங்க சார், எப்படியாவது இந்த ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க. அதான் பேன் பண்ணதே ஆகணும் கண்டிப்பா. இல்லைன்னா இது வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு இதா இருக்கு. கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு இந்த பண்ணுங்க. இந்த கேஸ் 100% இந்த மைவித்திரியோட கேஸ், இந்த கம்பெனியோடைய இதுங்கிறது 100% முடிஞ்சிச்சுங்க. அவ்வளவுதான். வெயில வந்தாலும் கேஸ் நடந்தாலும் உங்களுக்கு பல வருஷம் கேஸே போகும். அதுல பாதிக்கப்பட்டவங்க வந்து வழக்கு கொடுத்தாங்க அப்படின்னா
வழக்கு கொடுத்தவங்களுக்கு வந்து பணம் வராதவங்களுக்கு அதை ஊர்ஜினப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த கிளைம் கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுதான் நடக்குமே இல்லாம அப்படி யாருமே வந்து வழக்கு கொடுக்கல அப்படின்னா தப்பிச்சு வந்துருவாங்கலாம் கிடையாது. இவங்க பொருளாதார பண்ணதுதான். அந்த பணம் எல்லாம் வந்து அதோட இது எல்லாமே சீஸ் பண்ணி அரசாங்கம் என்ன பண்ணுமோ சட்டம் என்ன செய்யுமோ அதெல்லாம் செய்யும். பாதிக்கப்பட்டவங்க முன்வரும் போது பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதோட பணம் போய் சேரும், இல்லைன்னா அவங்களுக்கு போகாது. இந்த பணத்தை அரசாங்கம் எப்படி ஒருத்தவங்க வந்து வரி கட்டலைன்னா அந்த பணத்தை வந்து நம்ம இன்கம் டேக்ஸ் ஆபீஸ் எடுத்துட்டு போய் அரசாங்கத்தை ஒப்படைக்கிறாங்க, அந்த மாதிரி அரசாங்கம் ஒப்படைச்சிருவாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு வியர்வு சிந்தி நினைக்கிற சம்பாதிக்கிற சம்பாத்தியமே முழுசா வந்து வீடு வந்து சேராது. ஆமா ஆமா. இன்னைக்கு உட்காந்து ஏசியில உட்காந்து 3-4 கேப்சர் அடிச்சு 50,000 பணம் வருதுன்னா இந்தியா தமிழ்நாடு இந்தியாவை எங்கிட்டு போகுது? இந்த மாதிரி எல்லாம் நடக்கோடா பண்ணாச்சு. நாங்க இங்க யாருமே நாங்க கஷ்டப்படுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இல்லைன்னா நாங்க இங்க கஷ்டப்பட்டாலும் இந்தியா கவுன்ல போய்கிட்டே இருக்கோம். ஆமா 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 ஆமா. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இவங்க பணம் கொடுக்க அதுக்கு இது வந்து இந்தியாவோட பொருளாதார ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப பின்வாடியாகும், இப்போ இது அடியாயிரும். அதே எனக்கு ஃபர்ஸ்டா தெரியுது கிட்டத்தட்ட. அப்புறம் இவங்க யாரு காசு கட்டுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது ஸ்கேம் கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்கிற மாட்டாங்க கிட்டத்தட்ட. இது ஸ்கேம் 10 லட்சம் 12 லட்சம் சம்பாதிச்சு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஸ்கேம் பண ரொட்டேஷன்ன்றது தவறான விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு பணம் வருது அதுதான் அவங்க சுயநலம் என்றாங்க. சார் இந்த இது எப்படியாவது பண்ணி வந்து இது வந்து பிளான் பண்ணிருங்க சார். அதான் சார் உங்களுக்கு இவங்க வந்து ஆரம்பத்துல நம்பிக்கையை யாரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த நிறுவனத்து மேல வைக்க மாட்டாங்க. பணம் வந்து ரெகுலரா வருதுங்கிறத காமிச்சு அப்புறம் ஓகே பணம் வருது இல்ல நம்ம பணத்தை போடுவோம் அப்படின்னு மக்களே மனசை மாத்தி ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கியாவது போட ஆரம்பிப்பாங்க. அப்படி போடுறது பர்சன்டேஜ் கூடிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கட்டத்துல அவனா ஸ்டாப் பண்ணிட்டு போகும்போது பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை இப்ப இருக்கிறத விட 3 மடங்கு அதிகமாயிரும். இது நம்ம முயற்சி எடுத்ததனுடைய விளைவு. இப்ப பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, ஆனா ஒரு 50,000 அளவுல தான் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் பணத்தை வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க, போட்ட பணத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க. ஆனா அந்த 50,000 பேர்த்தையும் அவங்க வந்து மைண்ட் வாஷ் பண்ணி பணம் வந்து அதுதான் கார்த்திக் கொலை பண்றாரு. கண்டிப்பா அவர் வந்து கார்த்திகேயன்றவர் நான் ஒரு வீடியோ கேட்டுக்கிட்டு தான் சார் கேட்டு கூட அவரோட வந்து கேட்பேன். அவர் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட அந்த அதாவது ஒரு பொய்ன்றதுக்கு அந்த பொய்ய வந்து உண்மையா அடிச்சு பேசுறாங்க. அதனால மக்கள் நானே நம்பாம எல்லாரும் நம்பிடுறாங்க. கிட்டத்தட்ட சொல்றது பொய்ன்னு எல்லாம் தெரியும். கிட்டத்தட்ட இப்ப எனக்கு சொல்ல போனா என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பையன் சொன்னாப்ல இது மாதிரி காசு வருதுடா அப்படின்னாப்ல. இதெல்லாம் நம்பிக்கை இல்லை கிட்டத்தட்ட. ஐடி போட்டு கொடுக்குறாப்ல. ஏன் ஐடி சும்மா தெரியும் யூஸ் பண்ணதே கிடையாது. கிட்டத்தட்ட யூஸ் பண்ணவே கிடையாது. எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்கேம் எனக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்க காசு நம்மளுக்கு கையில இருந்து சிரமட்டிக்குது. நம்ம ஒரு காசு இது பண்ணி அது ஒரு நம்ம ஸ்கேம் தெரிஞ்சதை போய் சொல்ல முடியாதுல்ல. சரி சார் எனக்கு ஒண்ணு நீங்க ஒரு ஆர்மி மேனா இந்த வாய்ஸ் ஒரு வீடியோவை நம்ம போடலாம். ஒரு ஆர்மி மேனா மக்களுக்கு நீங்க ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்னு ஏதாவது சொல்லணும் சொல்லுங்க உங்க தரப்புல இருந்து. அதான் சார் ஒரு பொதுவான மக்கள் வந்து தான் வியர்வை சிந்தி சம்பாதிக்கணும் நிலையா இருக்க மாட்டேங்கிறது. நம்ம ஏதோ யாரையும் மூலமா நம்ப முடியாதுல்ல சார். யாரையும் நம்ப கூடாது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட். அந்த ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு காசு கொடுக்கணும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இது இருக்கு, கண்டிப்பா காரணம் இருக்கும். கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து மூலச்செலவு பண்ணி அந்த காசு சம்பாதிக்கிறாப்புல. அதனால என்ன பண்றது மனுஷன் சொந்த உழைப்ப நம்பினா காசு சம்பாதிக்கும். இதான் சார் எனக்கு தெரிஞ்சு உழைக்க கஷ்டப்பட்டு உழைக்கணும். முன்னாடி வருமானத்தை நம்ம நல்லபடியா தன்னையும் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கிறோம். இப்ப நீங்க சொல்லுங்க. நான் இங்க இருந்து ஆர்மி ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு என் குடும்பத்தை பாத்துக்கிறீங்க நாட்டுக்கு இது பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் நாடு வீடு முக்கியம். அதனால கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஆனா இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. இதுல வர்ற காசு நினைக்காது. இது உருப்படாது கிட்டத்தட்ட. இப்போ நீங்க நாட்டுக்காக இங்க இருந்து குடும்பத்தை விட்டுட்டு அங்க போய் நீங்க பார்டர்ல நின்று நம்ம இந்திய மக்களுக்காகத்தான் கஷ்டப்படுறீங்க. ஆனா நீங்க அங்க இருந்து பார்க்கும்போது நம்ம இந்திய மக்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு எது மாதிரியான மனநிலையை கொடுக்குது? இவங்க எல்லாம் எனக்கு என்ன தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்க தெரியல சார். தான் ஏமாற போறேன்னு தெரிஞ்சு பண்றாங்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இந்த இது வந்து ஸ்கேம் அவளுக்கும் தெரியும். அதாவது அவங்க தெரிஞ்சு பண்றாங்க தெரியாம பண்றாங்க எனக்கு தெரியல கிட்டத்தட்ட. இதை நான் சொல்ல வரேன். இது வந்து முன்னாடி நீங்க வந்து அவேர்னஸ் கொடுக்கறது நல்ல விஷயம் கிட்டத்தட்ட. இது வந்து நீங்க இப்ப கொடுத்ததுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2 வருஷம் முன்னாடி கொடுத்தா நேரா இந்த கம்பெனி இந்த அளவுக்கு வந்திருக்காரு. யாரும் இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க. எனக்கே கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி தெரிய வருது.
சரி சார், ரொம்ப நன்றி சார். எனக்கு அன்லிமிட்டட் வந்து எப்படியாவது உங்க பேர் என்ன சொன்னீங்க? சார் பேர் சார். ஓகே ரைட். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றி சார்.